Hi students, நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் 10th சாப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த சாப்டர் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா இன்வென்ஷன் ஆஃப் ஸ்டீம் பவர், எப்படி வந்துட்டு ஸ்டீம் பவர் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 18th செஞ்சுரியில் பிரிட்டிஷில் இருக்க மைன் ஓனர்ஸ்னால் அந்த மைனிங் பண்ணுற அந்த மைனிங்கோட ஓனர்ஸ், ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மேஜர் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ கோலை மைன் பண்ணணும், கோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அது இருக்கக்கூடிய வாட்டரை எல்லாம் ஸ்வீப் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப செலவாகுது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு பிரிட்டிஷ் இன்ஜினியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் நியூ காமன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு பம்பை வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறாரு அந்த மைன்ஸ்லேருந்து வாட்டர் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த மெக்கானிசம் வந்துட்டு லாட் ஆஃப் ஃபியூவலை கன்சியூம் பண்ணுறனால அதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவ் மெத்தடாக இருக்குது. ஸோ லேட்டர் வந்துட்டு ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிற வந்து ஹீஸ் எ மேன் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட், ஹீஸ் எ ஸ்காட்டிஷ் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி கன்வெர்டட் த ஸ்டேஷ்னரி ஸ்டீம் இன்ஜின் டு ரொட்டேட்டரி இன்ஜினை அவர் மாற்றுறாரு. ஸோ அந்த ரொட்டேட்டரி இன்ஜின் மூலிமா கம்மியான ஃபியூவல் தான் வந்துட்டு கன்சியூம் ஆகுதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இது பார்த்தோம். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இன் டெக்ஸ்டைல்ஸ்னு பார்க்கும்போது பிஃபோர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த கிளாத்தோட ஸ்பின்னிங் வீவிங் எல்லாமே வந்துட்டு டொமஸ்டிக் பர்பஸுக்காகவும் லோக்கல் கன்சப்ஷனுக்காகவும் மட்டும்தான் இருந்தது. அது வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல், அதாவது வீட்லேயே இல்லாட்டி காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் ஸ்கேல் லெவலில் தான் வந்துட்டு அந்த மேனுஃபேக்சரிங் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் வந்துட்டு இந்த ஃப்ளையிங் ஷட்டில்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அதோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ 1764 வந்துட்டு ஜேம்ஸ் ஹார்கிரேவ்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹி இன்வென்டட் த ஸ்பின்னிங் ஜெனி அப்படிங்கிற அந்த மிஷினை வந்துட்டு இன்வென்ட் பண்ணாரு. இந்த மிஷின் வந்துட்டு சேம் டைமில் வந்துட்டு 8 த்ரெட்ஸை வந்துட்டு ஸ்பின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிச்சார்ட் ஆர்க்வெட் அப்படிங்கிறவர் வாட்டர் ஃப்ரேமை வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. ஸோ இது வந்துட்டு இந்த ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 1779 சாம்யூல் கிராம்ப்டன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஸ்பின்னிங் மியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஸ்பின்னிங் மியூலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் ஹார்கிரேவ்ஸும் இந்த ஆர்க்வெட்டும் கண்டுபிடிச்ச ரெண்டு, அதாவது வந்துட்டு ஸ்பின்னிங் ஜெனி அண்ட் வாட்டர் ஃப்ரே ரெண்டும் கம்பைன் ஆகி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு அதிக ப்ரொடக்ஷன் வந்துட்டு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எலி விட்னே அப்படிங்கிற ஹீ இஸ் எ சயின்டிஸ்ட், ஹீ இன்வென்டட் காட்டன் ஜீனை வந்துட்டு இன்வென்ட் பண்ணார் அந்த மிஷினை 1793. அந்த மிஷினோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டனில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது அதோட யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஹார்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 50 இயர்ஸ் ஸ்பேன் ஆஃப் 50 இயர்ஸ் வந்துட்டு இந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங், அதாவது வந்துட்டு பிரிட்டனில் வந்துட்டு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்கோட மெத்தட் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ப்ரொடக்ஷன் மெத்தட் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஹேண்ட்மேட் மெத்தட்லேருந்து மிஷின் மேட் குட்ஸ், ஹேண்ட்மேட் குட்ஸ்லேருந்து மிஷின் மேட் குட்ஸாக எல்லா குட்ஸும் மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூவாக இன்வென்ட் பண்ண எல்லா மிஷின்ஸும் ஃபேக்ட்ரிஸுக்கு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. கொண்டு வந்துட்டு இங்கிலாந்து ஃபுல்லாகவே நல்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டெக்ஸ்டைல்ஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல், மைனிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் இந்த 3 ஆஸ்பெக்ட், அயர்ன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது, மைனிங் எப்படி இருந்தது, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 132 எடுத்துக்கோங்க. அயர்ன் அண்ட் ஸ்டீல். The rolling mill, machine for rolling steel or any other metal into sheets, proved to be 15 times faster than hammering wrought iron. ஸோ ரோலிங் மில் அப்படின்னா வந்துட்டு இந்த அயன் வந்துட்டு ஒரு கல் ராட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நமக்கு ஏற்ற ஷேப்ஸில் ஷீட்டாவோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஷேப்ஸ்லேயோ வந்துட்டு நம்ம மாற்றுவோம். ஸோ அங்கே அதை வந்துட்டு ரோலிங் மில்லில் வந்துட்டு அந்த ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோலிங் மில்லில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் வந்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 டைம்ஸ் ஃபாஸ்டர், அதாவது நம்ம வந்துட்டு கையை வச்சு ஹேமர் வச்சு அதை அடிக்கிறத விட 15 டைம்ஸ் ஃபாஸ்டராக வந்துட்டு நமக்கு ஏற்ற ஷேப்ஸில் நமக்கு ஷீட் மாதிரி வேணுமா ஷீட் மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு மாத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க the rolling mill proved to be 15 times faster than hammering wrought iron. நம்ம கையால் வச்சு ஹேமர் வச்சு நம்ம அந்த ராட் அயனை வந்துட்டு அடித்து ஒரு இதுக்கு கொண்டு வர்றதை விட இந்த ரோலிங் மில் வந்துட்டு அதை விட அந்த ஹேமரிங்கை விட 15 டைம்ஸ் வந்துட்டு ஃபாஸ்டராக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. Hot blast greatly increased fuel efficiency in iron production.
ஸோ இது வந்துட்டு ஃபியூயல் எஃபிஷியன்சி, அதாவது வந்துட்டு இந்த ஹாட் பிளாஸ்ட் இருக்குல்ல, அந்த ஹாட்டாக வரக்கூடிய அந்த இது வந்துட்டு என்ன இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயல் எஃபிஷியன்சியை வந்துட்டு அயன் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுச்சு. In 1856, Henry Bessemer discovered a faster and cheaper method of producing steel. ஸோ 1856 பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி பெஸ்மன், he was a scientist. இவர் என்ன டிஸ்கவர் பண்ணார்? he discovered faster and cheaper method of producing steel. ஸோ ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்டான மெத்தட், அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் கம்மியாக வந்துட்டு ஒரு சீப்பர் மெத்தடை வந்துட்டு இவர் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணுறாரு. In course of time, iron and steel came to be used in making all machines and in all industries. ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அயன் அண்ட் ஸ்டீல் வந்துட்டு எல்லா இன்வென்ஷன்ஸ்லேயும் வந்துட்டு எல்லா மிஷின்ஸ்லேயும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் பார்க்கும்போது ரோலிங் மில் வருது. ஸோ ரோலிங் மில் வந்துட்டு ஹேமரிங் மெத்தடை விட 15 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 1856 வந்துட்டு ஹென்ரி பெஸ்மர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் he discovered faster and cheaper method of producing steel. At the same time, iron and steel came to be used in making all the machines and in all industries அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனிங், சுரங்கம்னு சொல்லுவோம்ல, கோல் மைனிங். ஸோ அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன். The development of factories by Arkwright and the improvement of steam engine by James Watt further increased demand for coal. ஸோ நம்ம பார்த்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸோட டெவலப்மெண்ட் யாருனால, இந்த ஆர்க்ரைட் அந்த ஸ்டீம் இன்ஜின் யார் டெவலப் பண்ணா? ஜேம்ஸ் வாட். இவங்க ரெண்டு பேர்த்தோட நிதினால வந்துட்டு கோலோட டிமாண்ட் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சது. அதாவது சொல்கிறாங்க த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் பை ஆர்க்ரைட் அண்ட் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டீம் இன்ஜின் பை ஜேம்ஸ் வாட் ஃபர்தர் இன்க்ரீஸ்ட் டிமாண்ட் ஃபார் கோல். ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்னால, அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணனால கோலோட டிமாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஆஸ் எ ரிசல்ட் கோல் மைன்ஸ் பிகேம் டீப்பர் அண்ட் டீப்பர், மேக்கிங் இட் மோர் அண்ட் மோர் டேஞ்சரஸ். ஸோ அதனால என்னாச்சு, அதோட ரிசல்ட்டாக வந்துட்டு கோல் மைன்ஸ் வந்துட்டு ரொம்ப டீப்பராக தான் வந்துட்டு ஆழத்தில் வந்துட்டு தோண்ட ஆரம்பித்தாங்க. ஸோ கோல் மைன்ஸ் வந்துட்டு டீப்பராக போகும்போது இது வந்துட்டு ஒரு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க ஆஸ் எ ரிசல்ட் கோல் மைன்ஸ் பிகேம் டீப்பர் அண்ட் டீப்பர், மேக்கிங் இட் மோர் அண்ட் மோர் டேஞ்சரஸ். As miners used oil lamps in the mines, the risk of explosion was high, leading to the death of miners. ஸோ மைனர்ஸ்னால் இந்த மைனிங்கில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஸோ தோண்ட உள்ளே இருட்டாக இருக்கும். ஸோ வெளிச்சம் வேணுங்கிறக்காக அந்த மைனர்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் லேம்ப்ஸ் வந்துட்டு அந்த மைன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆயில் லேம்ப்ஸ் வந்துட்டு நம்ம மைன்ஸில் சுரங்கத்தில் யூஸ் பண்ணும்போது அது அந்த சுரங்கத்தில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்குது. அதான் சொல்கிறாங்க ஆஸ் அ மைனர்ஸ் யூஸ் ஆயில் லேம்ப்ஸ் இன் த மைன்ஸ், த ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் வாஸ் ஹை, லீடிங் டு த டெத் ஆஃப் மைனர்ஸ். ஸோ அந்த மைனர்ஸ் வந்துட்டு இறக்கிறதுக்கு கூட வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. This was reduced by the invention of safety lamp by Sir Humphrey Davy in 1815. ஸோ இதை எப்படி ரெடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி லேம்பை வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறாங்க. யார் இன்வென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் ஹம்ஃப்ரே டேவி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு 1815 வந்துட்டு இதை வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேக்ட்ரிஸோட டெவலப்மெண்ட் வந்துட்டு யாருனால, இந்த அக்ரைட்னாலையும் இந்த ஸ்டீம் இன்ஜினை டெவலப் பண்ண ஜேம்ஸ் வாட்னாலையும் ஃபேக்ட்ரிஸ் நல்லா டெவலப் ஆகுது. ஸோ ஃபேக்ட்ரிஸ் டெவலப் ஆக கோலோட டிமாண்ட் வந்துட்டு அதிகமாகுது. ஸோ அதனால கோல் மைன்ஸ் எல்லாமே வந்துட்டு டீப்பராக வந்துட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டீப்பராக நம்ம தோண்டும் போது நிறைய ரிஸ்க் டேஞ்சர் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மைனர்ஸ் வந்துட்டு அந்த மைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் லேம்ப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆயில் லேம்ப்ஸை மைன்ஸில் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அந்த மைண்டில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நிறையா மைனர்ஸும் வந்துட்டு இறந்துடுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்வென்ஷன் வருது, அதுதான் வந்துட்டு சேஃப்டி லேம்ப். யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் ஹம்ஃப்ரே டேவி அப்படிங்கிற வந்துட்டு 1815 வந்துட்டு அந்த சேஃப்டி லேம்பை வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறோம்.
நெக்ஸ்ட் அதை கீழே பாருங்க பாக்ஸில் the coal production in England increased from 4.7 million tons in 1750 to 250 million tons in 1900. So coal production இங்கிலாண்டில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஜஸ்ட் 4.7 மில்லியன் டன்ஸ் தான் வந்துட்டு 1715 வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் அதே மாதிரி 1900 பார்த்தீங்க அப்படின்னா 250 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு கோல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதான் மைனிங். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே அதுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் was dependent on good transportation. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டை தான் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருந்தது. as production increased, raw materials had to be brought from afar to the factories. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் தூரத்திலிருந்து அந்த ஃபேக்ட்ரிஸுக்கு கொண்டு வரணும். After the goods were produced, they had to be transported to the market. So after வந்துட்டு அந்த goods வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆன பிறகு அந்த ப்ரொடியூஸ்டு கூட்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு மார்க்கெட் செல் பண்ணுறதுக்காக மார்க்கெட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். As a result, new network of canals, roads and railroads were built. ஸோ அதோட ரிசல்ட்டாக வந்துட்டு நிறைய நியூ ரோட்ஸு, ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணுறாங்க. Macadamized roads and George Stephen's steam locomotive helped to improve road and railway transport system in the country. ஸோ இந்த மெக்கடமைஸ்டு ரோட்ஸ் அண்ட் அதே மாதிரி ஜார்ஜ் ஸ்டீஃபனோட அந்த ஸ்டீம் இன்ஜின், அந்த ஃபஸ்ட்டு ரயில் வந்துட்டு ஸ்டீம் இன்ஜின், இந்த ரெண்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரோட் அண்ட் ரயில்வே டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இங்கிலாண்டில் அந்த கண்ட்ரியில் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஜான் லவுடன் மெக்ஆடம் was a pioneering Scottish engineer who single-handedly changed the way roads were built around the world. Macadamized road came to be adopted world over. ஸோ இந்த ஜான் லவுடர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஏ பைனியர்னா இவர் தான் வந்துட்டு முன்னோடி. ஹி வாஸ் ஏ ஸ்காட்டிஷ் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணார்னா ஹூ சிங்கிள் ஹேண்ட்லி சேஞ்ச் த வே ரோட்ஸ், அதாவது வந்து ரோட் வே இருக்குல்ல அதை ஃபுல்லாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணார். ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்துட்டு ரோட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த ரோட்ஸை வந்துட்டு அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The railways date back to the 6th century BC in the Corinth, Greece. They were man or animal driven. ஸோ ரயில்வேஸ் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸில் தான் வந்துட்டு 6th centuryயில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. In the 16th century, Germany had horse powered rail transport. So in 16th century, Germany had a horse powered rail transport. So 16th centuryல பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியில் வந்துட்டு ஹார்ஸ், அதாவது குதிரை எவ்வளோ வேகமாக போகும்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய ஒரு ரயில் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு இருந்தது. மாடர்ன் ரயில் டிரான்ஸ்போர்ட் commenced with the British development of the steam locomotives in the early 19th century. ஸோ மாடர்ன் ரயில் டிரான்ஸ்போர்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷோட டெவலப்மெண்ட், அந்த ஸ்டீம் லொக்கோமோட்டிவ்ஸோட டெவலப்மெண்ட் மூலமா 19th centuryயோட பிகினிங்ஸ்லேயே வந்துட்டு அந்த இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது மாடர்ன் ரயில்வே சிஸ்டம். The first railway line in England was opened between Stockton and Darlington in 1825. ஸோ the first railway line இங்கிலாண்டில் வந்துட்டு எங்கே ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்டன் அண்ட் டார்லிங்டன் இந்த ரெண்டு பிளேசஸுக்கும் போகிறக்காக ஒரு ரயில்வே லைனில் வந்துட்டு 1825 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. In the next 40 years, 15,000 miles of rail network was completed. So next after 1825 அப்புறம் next 40 yearsல 15,000 miles of railway network வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க இங்கிலாண்டில். ராபர்ட் ஃபுல்டன் of US invented the steamboat called Clermont in 1807 that sailed from Newark to Albany covering 150 miles. So
இந்த ராபர்ட் ஃபல்டன் அப்படிங்கிற வந்துட்டு ஹி வாஸ் மேன் ஃப்ரம் யூஎஸ். அவர் என்ன இன்வென்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்டீம் போட். அந்த போட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளர்மண்டான் அப்படிங்கிற அந்த போட்டை வந்துட்டு 1807 வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறாரு. எங்கேருந்து அது போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்லேருந்து ஆல்பனி சிட்டி வரைக்கும் அது போகுது. எவ்வளோ மைல்ஸை கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 150 மைல்ஸ் வந்துட்டு கவர் பண்ணுது. After a few years, steamboats carrying cargo settled on the rivers and coastal lines. So after few years 1807 அப்புறம் few years கழிச்சுட்டு ஸ்டீம்போட்ஸில் எதை கேரி பண்ணி பார்த்தீங்கன்னா கார்கோஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ எல்லா ரிவர்ஸ் அண்ட் கோஸ்டல் லைன்ஸ்லேயும் வந்துட்டு அதை பார்க்கலாம். By 1830, the 40 miles between Manchester and Liverpool could be covered in an hour and half. ஸோ வந்துட்டு 1830 பார்த்தீங்க அப்படின்னா 40 மைல்ஸ், அதாவது மான்செஸ்டருக்கும் லிவர்பூலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த 40 மைல்ஸை 1.5 ஹவர்ஸில் கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியலை கொண்டு வரக்கும் டிரான்ஸ்போர்ட் வேணும். அதே மாதிரி ஃபினிஷ்டு கூட்ஸை வந்துட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறக்கும் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வேணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம் வேணும். ஸோ இப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து சிஸ்டம் வந்துட்டு வளர்ந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்தோம்னா அயன் அண்ட் ஸ்டீல் எப்படி வந்துட்டு டெவலப் ஆச்சு, மைனிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இம்பேக்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அட்ரிபியூட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட எஃபெக்ட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.